அண்மை செய்தி. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா கூட்டுக்குழு அறிக்கையை மாநிலங்களவை ஏற்றிருக்கிறது. வக்ஃப் கூட்டுக்குழு அறிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வக்ஃப் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு வந்த நிலையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா கூட்டுக்குழு அறிக்கையை மாநிலங்களவை ஏற்றிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தற்போது இந்த வக்ஃப் கூட்டுக்குழு அறிக்கையை தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். வக்ஃப் கூட்டுக்குழு அறிக்கை தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. வக்ஃப் வாரியத்தினுடைய அந்த சட்டத்திருத்த மசோதா தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. கூட்டுக்குழு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அமளி ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே தற்போது அது ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல இருக்கக்கூடிய எம்பிக்கள் சேர்ந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அவர்களது முழக்கமாக இருக்கின்றது. அதனை முன்வைத்து அவர்கள் தொடர்ந்து கோஷங்களையும் தற்போது இரண்டு அவைகளிலும் எழுப்பி வருகிறார்கள். இணையமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்பிக்களும் பதிலுக்கு கோஷம் எழுப்பி வருகிறார்கள். எனவே இரண்டு தரப்பும் மாறி மாறி கோஷம் எழுப்பி வரக்கூடிய நிலையில் கடும் கூச்சல், அமளி என ஒரே கலைபுரம் போல மாறி மாறி கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றது. இந்த அமளி காரணமாக 11:20 வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்படுவதாகவும் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் அவை கூடும்போது அமைதியாக கூட வேண்டும் என்பதுதான் பேரவை தலைவருடைய சபாநாயகருடைய உத்தரவாக இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.